ஒரு சின்ன தகவல், சின்ன விலையில் என்னன்னாக்க இந்த சைலன்ஸை கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக கட் ஆகிற வரைக்கும் கஸ்டமர் வச்சு ஓட்டிட்டாங்க. இப்போ வெல்டு பண்ண போகிறோம். ஆமாம், வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே பாருங்கள், இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த சுவிட்சுக்குள்ளே ப்ளக்கை ஆன் பண்ணணும். ஆமாம், ஏன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எதாவது செஞ்சீங்கனாக்கா ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமாக்க, ஒரு டாக்கா வச்சுக்கணும். டாக்கா வச்சுட்டு தான் கலட்டி மேலாப்பில் பீஸ் போட்டு பற்ற வைக்க போகிறோம். அது எப்படி பற்ற வைக்கிறோம் என்னங்கிறத பாருங்கள். ஆன் பண்ணியாச்சு. இந்த மிஷின் நம்மகிட்ட இருக்கிறதுனால நல்லா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி பற்ற வைக்கணும் பாருங்கள். எடுத்துடலாம். இதில் ஒரு சின்ன தகவல், எத்தை வந்து நம்ம இந்த பக்கம் போடணும். இந்த கனமா உழவில் தான் ஆர்க் வெல்ட் அடிக்க முடியும். நம்ம இந்த லேசான உழவில் போட்டோம். கனமான உழவில் போட்டிங்கன்னா உங்கள் அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வராது பாயிண்ட்டு. எல்லா இடத்த க்ளீன் பண்ணிக்கணும். எட்டு வரல, ஒரு நிமிஷம் வந்துங்க, க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. எடுத்து வரும். ரைட், அப்படி வச்சு தான் இருக்குண்ணா. கொஞ்சம் அதாவது நார்மல் நிலைமைக்கு வர தொட்டிக்கு இதாக வச்சு இருக்கும். நான் வெல்டு பண்ணுற இதுதான் புதுசு. ஆனால் நான் கொஞ்சம் முதல்ல அப்படி நைஸாக அடிக்கணும். காக்காலாம் கொஞ்சம் பஸ் இப்படி தான் செய்ய. நான் இப்போ புதுசாக பற்ற வச்சு இப்போ பழகுனது அது. அதான் லேசான இதில் தான். ஓகே, இப்படி அடித்து இப்படி முதல்ல காய விட்டுறணும். லைட்டாக அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க. லேசான பைப்பு பற்ற வைக்கல, இப்படி தான் பற்ற வைக்கணும். அதான் ஒரு பக்கம் லேசாக இருக்குது, ஒரு பக்கம் கனமாக இருக்குது. பூ மாதிரி வச்சு எடுக்குங்க. பூ மாதிரி வச்சு நல்லா கனம் ஏற்றுங்க. நல்லா கனத்தை ஏற்றிக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் கழட்ட முடியும். இப்படி நெய்ஸாக சரக்கு ஏற்றுங்க. இந்த நான் பற்ற வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சைடு லேசான வைப்பு, இந்த சைடு கனமானது. கனமான பைப்பு பக்கம் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு சரக்கை ஏற்றுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டாக்கானா ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து மேலே வந்து பைப் போட்டுக்கலாம். ஆர்க்கில் அடிச்சிட்டிங்கன்னா திருப்பி அந்த இடம் விட்டே ஆகாது. நல்லா தெரிஞ்சுங்க. பாயிண்டை குறைச்சி வச்சு அடிச்சிருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஏன்னா இதான பைப்பில் ஓகே, இந்த மாதிரி வடிய விடணும். விட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம். இந்த கேப்பு ஃபுல்லாக போய் நிறைஞ்சிக்கிறேன். அப்போ நம்ம தேவைக்கு தகுந்தப்போ நம்ம அடிச்சுக்கலாம். ஆமாம், அந்த சூடு கொஞ்சம் ஆறணும். அந்த நெருப்பு குழம்பா இருக்கா, அது மாறணும். கலர் மாறினாக்கப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து வைக்க முடியும். ஆமாம், மேலே பைப் போடணும். அது மறுபடியும் உங்கள் வீடியோ பதிவு பண்ணுறேன். லேசான பைப்புக்கு இப்படி தான் அடிக்கணும் வெல்டு. பாயிண்ட் குறைச்சி வச்சனால கொஞ்சம் பிடிக்குது. அதை பைப்பு நல்லா கனம் இல்லாமல் கனமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாயிண்ட் கூட வைக்கலாம். இப்படி அடிச்சிங்கனாலே அதுவே அப்படி வடிஞ்சிடும். இதில் கொஞ்சம் கனம் கூட ஓட்ட விழுதா, அதனால் இது பண்ணணும். இங்கே அப்படியே நைஸாக அதிலே கரைச்சி தான் விடணும் ஆடை. நல்லா தெரிஞ்சுங்க. ஆர்க்கு மட்டும் ஓகே. அந்த ஓட்டையில் போய் கரெக்டாக நின்றுக்கிடுச்சா, இப்படி தான் ஆர்க் அடிக்கணும். ஆமாம், சரி. டைம் கூடிக்கிட்டே போகுது. உங்களுக்கு நான் கலட்டி ஃபுல்லாக வெல்ட் அடிக்கல, மறுபடியும் வீடியோ நான் பதிவு பண்ணுறேன், சேர்த்து பதிவு பண்ணுறேன்.